நவராத்திரி விழாவை நாம் கொண்டாடும் போது முதல் 3 நாட்கள் துர்க்கையம்மனையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபடுவது வழக்கம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய 3 சக்திகளின் வடிவமாகிய முப்பெரும் தேவியரும் ஒன்றிணைந்து 8 நாட்கள் போர் புரிந்து 9ஆம் நாளில் நவமியில் மகிஷாசூரனை வதம் செய்து மகிஷாவர்த்தினியாக காட்சியளித்தாள். மறுநாள் தசமியில் தேவர்கள் அந்த வெற்றியை ஆயுத பூஜை செய்து கொண்டாடியதால் நாமும் அதை விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம். விஜயம் என்பது வெற்றி, தசமி என்பது 10, அதாவது வெற்றியை தரக்கூடிய நாள் என்று அர்த்தம். வித்யாரம்பம் என்பது அறிவுலகிற்கு குழந்தைகளை அறிமுகப்படுத்தும் ஒரு மங்கள விழாவாகும். இவ்விழா குழந்தைகள் முறையாக கல்வி, இசை, நடனம், கலை போன்றவற்றை கற்பிக்க துவங்கும் நாளாகும். இந்நன்னாளில் குழந்தைகளை அரிசி அல்லது நெல் பரப்பிய தட்டில் அ என்று எழுத கற்றுக் கொடுப்பது வித்யாரம்பம் ஆகும். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். குரு மற்றும் சரஸ்வதியின் ஆசியுடன் தொடங்கும் ஞானத்தின் தேடல் என்பது வித்யாரம்பம் ஆகும். இந்த நாளில் தொடங்கும் அனைத்து செயல்களுக்கும் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நல்ல நாளில் நாம் மழலை குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம்.